இப்போ குழந்தை எம்மா சமையல்காரர்களுக்காக போட்டி வரைபடம் வரைவாள். எம்மாவை கவனிங்க சமையல்காரர்களே. குட்டியம்மா ஜெல்லி வச்சிட்டா. சரி சமையலர்கள், நீங்கள் இதை சமைக்க முடியுமா? ஆம், ஜெல்லிக்காக எனக்கு ஒரு எலுமிச்சை தேவைப்படும். உலகிலேயே மிக சுவையான ஜெல்லி செய்வது எப்படி என்று எனக்கு என் ஆசிரியர் கற்றுக் கொடுத்தார். எம்மாவுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். எலுமிச்சையை பிழிந்து சற்று சர்க்கரை சேர்த்து நன்கு அடிக்கப் போகிறோம். அதை நீ புரிந்து கொள்ள மாட்டாய் சமந்தா. மேலும் எனக்கு ஒரு ரகசிய பொருள் உள்ளது. வெனிலா இனிப்பு சிரப். சோ இனிப்பு எம்மாவுக்காக கொஞ்சம் வெனிலா சிரப். நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். சமந்தா, நீயும் விரைவில் முடி. ஒரு ரோஜா வாவ் என்று நினைத்தாயா? இப்போதுதான் தொடக்கம். எனக்கு கொஞ்சம் கிரீம் தேவை. சுவையான வெள்ளை சாக்லேட் அதிகமாய் இருந்தால் அதுவே சிறந்தது. மேலும் ரொம்ப சுவையான புதுசாக பிழிந்த ஜூஸ் அதை கலக்குறேன். ஓ பரவாயில்லை, நான் உண்மையான கனி மட்டுமே பயன்படுத்துவேன், அவற்றின் சாறு அல்ல. என் அழகான வெண்ணிலா ஜெல்லியால் எல்லாவற்றையும் நிரப்புவது மட்டுமே மீதமுள்ளது. என்ன சொல்கிறாய் ஜேன்? இப்போது யார் பின்தங்கி இருக்கிறார்கள்? நான் அதை ஏற்கனவே குளிர்சாதன பெட்டியில் வைக்கிறேன். எனக்கு எல்லாம் தயார். விரைவாக செய்வது சுவையாக இருக்கும் என்று அர்த்தமல்ல சமந்தா. எம்மா கண்டிப்பாக என் ஜெல்லியை தேர்ந்தெடுப்பாள். என்ன? சரி சமையலர்கள், உங்கள் உணவுகளை எப்போ சுவைக்க முடியும்? எம்மா பசிக்கிறா? என் ஜெல்லி ஏற்கனவே உறைந்து விட்டது. அதை அழகாக பரப்புவதற்கே மீதம் உள்ளது. ஜென், இது ருசியாக இருக்கிறது. பொடியாகிய சர்க்கரை எப்போதும் அதிகமாக இருக்காது. குழந்தை அம்மாவுக்காக சிறிய ரோஜாக்களை சேர்த்து இறுதி கவர்ச்சிகளை செய்கிறேன். வாங்க, என் ஜெல்லியும் தயார். நிறங்களை பாருங்கள். அன்பான எம்மாவுக்காக சில அலங்காரங்கள் மற்றும் இதயங்கள் குறைவாக உள்ளன. எல்லாம் தயார். எம்மா, விரைவில் முயற்சி செய். நான் இந்த ஜெல்லியுடன் தொடங்குவேன். பழங்கள் சுவாரஸ்யம். வாவ், ருசிகரமாக உள்ளது. அற்புதம். சமந்தா, எம்மா உன் ஜெல்லியை விரும்புகிறாள். வாவ், இதை கண்டிப்பாக முயற்சிக்க வேண்டும். வாவ், இது என் பாட்டியின் தோட்டத்தில் இருந்தது போல சுவைக்கிறது. நான் இதை தேர்வு செய்கிறேன். ஆம் ஜேன், வாழ்த்துக்கள். எம்மா, இந்த முறை உனக்கு என்ன வேண்டும்? வாவ், இது ஒரு குராசான். சமையல்காரர்கள், நீங்கள் தயாரா? ரெடிமேட் குருசான்கள். ஹே, நான் சமைக்கவில்லை என்றால் நான் ஒரு சமையல்காரர் அல்ல. மிகவும் நன்றி. என் குருசானை எடுத்துக்கொள் ஜேன். உண்மையான குருசானின் சமையல் முறை, அதை எனக்கு என் பிரான்ஸ் நண்பர் சொன்னார். நமக்கு ஒரு முட்டை, சர்க்கரை மற்றும் நிறைய பால் தேவைப்படும். இப்போது எல்லாவற்றையும் கலக்குவோம். மாவை கவனமாக கையாளு சமந்தா, இல்லையெனில் நாம் எல்லாம் இங்கே குருசாண்ட் ஆகிவிடுவோம். ஜேன், எம்மாவுக்காக நீ என்ன கண்டுபிடித்தாய்? எனக்கு ஒரு அற்புதமான சமையல் குறிப்பு உள்ளது. என்ன மாதிரியே? எம்மாவுக்கு என் குருசாண்ட் கண்டிப்பா பிடிக்கும். நான் அதை மிக சுவையாகவும் பிரகாசமாகவும் செய்வேன். ஜேன், நாங்கள் உன்னை ஒருபோதும் சந்தேகிக்கல. நான் விரைவில் பிரான்சிலிருந்து வந்த ஒரு உண்மையான மிருதுவான குருசாண்ட் செய்ய போகிறேன். அதற்கு சரியான வடிவம் கொடுக்க வேண்டும். என் குருசாண்ட் ஜேன் தயாரித்ததுடன் ஒப்பிட முடியாது. அதை அழகாகவும் ருசியாகவும் இருக்கும்படி கவனமாகவும் மென்மையாகவும் சுருட்டுவது முக்கியம். வாவ் சமந்தா, உன் குருசாண்ட் உண்மையில் தயாரிப்பில் இருந்தது போலவே இருக்கிறது. ஆற்றுமாய் அரிசி என குருசாண்டை நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். வாவ் ஜேன், எம்மாவுக்காக பச்சை குராசாண்ட் செய்ய முடிவு செய்து விட்டீங்களா? சிலோடியர் சோயா மீன் துண்டுகள் என் குருசாண்டுக்கு நிறத்தை கூட்டும். இறுதி தொடுதல்களை மறக்காமல். எம்மாவுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும். இது சுவையா மட்டுமல்ல, ஆரோக்கியமாகவும் உள்ளது. ஓ, எனக்கு தோன்றுகிறது என் குருசான்கள் ஏற்கனவே சுட்டுவிட்டன. ஓ, அவை எவ்வளவு பெரியதாக இருக்கின்றன. புனிதம். சமையல்காரரின் சிறிய மந்திரம். வோய்லா. இப்போது நாங்கள் கிரீம் மற்றும் பழங்களை சேர்ப்போம். என் பழங்கள் எங்கே? ஜேன், நீ என் பழங்களை சாப்பிடுகிறாய். ஓ, நான் எங்கே இருந்தேன்? நீலக்கொத்து மரங்கள், மாதுளை மற்றும் சாத்துக்குடி. இறுதி சுடுதல் மற்றும் முடிந்தது. வாவ்,
என்ன அழகான குருசான்கள். ஏமா மகிழ்ச்சி அடைவாள். ஓ மை காட். ஏமா நீ எதுல இருந்து தொடங்க போகிறாய்? எனக்கு இதை வேண்டும். சுவாரஸ்யமாக உள்ளது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இது பிடிக்குதா? ஐயோ, அஃப் இல்லை, அஃப் அது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு சுவையான ஏதாவது சாப்பிட வேண்டும். இது நல்லதாக தெரிகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ருசியாக இருக்கிறது. நீங்கள் எதை தேர்வு செய்வீர்கள்? ஓ, சமந்தா, வாழ்த்துக்கள். எம்மா உங்கள் குருசாண்டை விரும்புகிறாள். எம்மா, இந்த முறை நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? வாவ், மீன். சமையல்காரர்கள் எம்மாவை ஆச்சரியப்படுத்த முடியுமா? ஓ ஓ என் கடவுளே, இதோ மீன். என்ன, இது என் மீன். நான் முதலில் எடுத்தேன். சரியாக பிரிக்க முடியுமா? இல்லை, நான் முதலில். இதோ உங்களுக்கு ஆப்ஸ். ஜேன், நீ அதை ஜான்பூஜ்கர் செய்யவில்லை என்று நம்புகிறேன். சரி, இப்போது இது நிச்சயமாக என் மீன். இப்போது மீனை மேலும் சிறப்பாக செய்ய வெட்டுக்களை செய்வோம். ஜேன், நீ ஏதாவது யோசிச்சியா? மீன் துண்டுகளை வறுக்க போறேன். உப்பும் மிளகையும் சேர்க்கிறேன். அது எரியாமல் இருக்க அந்த நேரத்துல திருப்புறது முக்கியம். அறிந்த உணவை யார் சாப்பிட விரும்புவார்கள்? ஜேன், நீ முயற்சிக்க வேண்டாம். எனக்கு மிகவும் சுவையான மற்றும் அழகான மீன் இருக்கும். நான் அதை என் கையொப்ப எண்ணெயால் பூசினேன். சில எலுமிச்சை சேர்த்தேன். அதை ஓவனில் வைக்கலாம். நீங்க அதை அறியல. நான் கூட ஏதோ யோசிச்சிருக்கேன் சமந்தா. எந்த மீனோடும் சரியா பொருந்தும் ஒரு கொப்பட் சாஸ் எனக்கு உள்ளது. நீங்க முயற்சிக்க வேணாம் சமந்தா. Marius Mandrasas and Frasian on outer renduels. மற்ற அனைத்தையும் கலந்து மற்றும் சில உருளை கிழங்குகளும் சேர்க்க வேண்டும். உலகிலேயே மிக சுவையான மற்றும் மொறுமொறுப்பான உருளை கிழங்குகளை எப்படி சமைப்பது என எனது ஆசிரியர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நீ எனக்கு சமம் இல்லை சமந்தா. வாவ் ஜேன், இது மிகவும் ருசியாக தெரிகிறது. எம்மா இதை நிச்சயமாக பாராட்டுவாள் என்று நினைக்கிறேன். சில பீன்ஸ், சில செர்ரி தக்காளி, இதையெல்லாம் பரப்பலாம். அற்புதம். எம்மா கண்டிப்பாக என் உணவினை தேர்ந்தெடுப்பாள். ஓ சமந்தா, ஆம். ஜேன், மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு எனது சொந்த உணவு உள்ளது. எல்லாம் தயார். சில இறுதி தொடுதல்கள் அவளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் எப்போதும் அன்புடன் சமைக்கிறேன். எம்மா, நீ எங்கு தொடங்குகிறாய்? அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. குறிப்பாக இது நகைச்சுவையானது. நான் இந்த உணவுடன் தொடங்குவேன். உன்னை முயற்சிப்போம் மீன். நான் என்ன நினைக்கிறேன்? எனக்கு இது பிடிக்கும். இப்போது இதை. எம்மா, உனக்கு என்ன தோணுகிறது? சமந்தா மிகவும் முயற்சி செய்தார். அவளுக்கு பிடித்தது. மிகவும் நன்றி. எம்மா, நீ ஒரு தேர்வு செய்ய வேண்டும். ஓ, வாழ்த்துக்கள். சமையல்காரர். ஆம், சிறந்த சமையல்காரர் யார்? நான். அது அற்புதம். அதை கொண்டு எனக்காக ஏதாவது சமைக்க முடியும் என எனக்கு நிச்சயம் தெரியும். மேலும் அதுக்கு சமமாக பாஸ்டா. அப்படியா? முயற்சி செய்யலாம். எங்கு தொடங்குவது என்று நான் ஆச்சரியமாக இருக்கிறேன். நான் ஸ்பெகட்டி எடுத்துக்கொள்கிறேன். அவற்றை நீரில் நுழைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதுவே சரி. ஆனால் ஏன் அவை பொருந்தவில்லை? நான் அதை ஒரு கிராண்டியால் செய்வதை பார்க்கிறேன். ஆஹா, எனக்கு ஒரு யோசனை வந்தது. வேறொரு முறையை முயற்சிக்க வேண்டும். நான் ஸ்பெகட்டியை 2 துண்டாக உடைக்கிறேன். பாவஞ்சேன், எவ்வளவு அனுபவமற்றவள் நீ. நான் உன்னிடம் அதிக கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். நீ ஸ்பெகட்டி எடுத்து அதை மெதுவாக காய்ந்த நீரில் வைத்து சிறிது நேரம் அது மியாக்ஞம் பெறும் வரை காத்திருந்து அதை முழுமையாக பானையில் மூழ்க வைக்க வேண்டும். பாட்டி, நீ ஒரு பெண்ணுக்கு கற்றுக் கொடுக்க கூடாது. அவள் தொழில்முறை நபர்களிடமிருந்து உதாரணம் எடுக்க வேண்டும். நான் வீட்டில் செய்யும் நூடுல்ஸ் சமைப்பேன். அவைகள் கடையில் வாங்கியவைகளை விட ஹோல்ஸின் மேலானவை. இதற்காக எனக்கு தரமான மாவு, ஒரு முட்டை மற்றும் சிறுதுளி உப்பு தேவைப்படும். எனக்கு இது சரியாக தேவைப்படும் மற்றும் மாவு தயாராக உள்ளது. அதை கரும்படிக்க விரும்புகிறேன். இதற்காக நான் குதிரை மீன்மை பயன்படுத்துவேன். இது முற்றிலும் பாதுகாப்பானது. மிக குறைவான சொட்டுகள் போதுமானது. ஆஹா, மனுஷனே. இப்போது மாவை கலந்து அதை கல்லு போர்வையின் கீழ் சிறிது ஓய்வில் விடுவோம்.
நீங்கள் இந்த உணவை சமைக்க போதுமான நேரம் உங்களிடம் இருக்குதா என எனக்கு முதலில் தெரியவில்லை. எல்லாம் எனது கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது. தேவையின்றி மாவை கொண்டு செல்வது நேரமடைந்து விட்டது. இது மிகவும் சிரமமான வேலை, ஆனால் நான் அதை செய்து முடிக்க முடியும். இப்பொழுது நான் ஒரு சிறப்பு கத்தியை எடுத்து மாவுகளை துண்டாக நறுக்குவேன். இதை பார்க்க மிக மென்மையானதாக இருக்கிறது. என் உணவு மிக சுவையாக இருக்கும் என்று நிச்சயமாக நினைக்கிறேன். நான் மாவின் மீது மாவை சிதறுகிறேன். அப்போது அதுதான், நீங்கள் அதை வேக வைக்கலாம். அதை வறுத்திருக்க வேண்டிய நீரில போடுவேன், கலக்குவேன், காத்திருப்பேன். முக்கியமாம், பாஸ்டா சேர்ந்து போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்போது நீங்கள் அதை ஒரு தட்டில் வைக்கலாம். இப்போது நான் உடன் சாஸ் தயார் செய்வேன். எனது கருத்தில் கடல் உணவுகள் பாஸ்டாவுடன் மிகவும் நன்கு செரிகிறது. நான் சில சிறிய ஓட்டோபஸ்களை வறுப்பேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக தோன்றுகிறது. உங்களுக்கு அது புரியாது. இது உயர்தர உணவு வகை. இந்த சாஸை சேர்த்து விட்டால் போதும். பாபி நிச்சயமாக இதை பாராட்டுவார். என் கண் கேட்சப்பை அதிகம் விரும்புவானே என நினைக்கிறேன். ஜீன் என்ன சொல்ற? நான் ஸ்பெகட்டியை பானிலிருந்து எடுத்துக்கொள்ள முயற்சி செய்கிறேன். இது பாஸ்தா போலவே இல்லை, மாறாக நான் பாஸ்தா கேசரோல் பெற்றுவிட்டேன். எனவே இதை விட்டு விடுவது நல்லது. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் சில சீன நூடுல்களை கொள்வேன். போபி அதை பேணி பிடிப்பான். நான் அதை திறந்து மசாலாக்களை சேர்த்து காய்ந்த நீரை ஊற்றுவேன். நான் அவ்விதமாகவே அதை சமைக்க விரும்புகிறேன். பரிதாபமாக இருக்கு. என் எண்ணம் படி மிக்க நன்றாக. Вау! И столько многих блюд! Мои глаза разбегаются. Не знаю, с чего начать. Ненавижу осьминогов. Они страшные. அப்படி என்றால் எனக்கு செம்மழகில் பாஸ்தா பிடிக்கும். நான் இந்த சாஸ் விரும்புகிறேன். அம்மம்மா இதை செய்தாரா என்று நினைக்கிறேன். சீ நூடுல்ஸ் ஒரு இனிய அதிர்ச்சி. எப்பொழுதும் அதை நான் விரும்பினேன். ஐயோ, அவை மிக காரமாக இருக்கின்றன. உண்மையில இது மிகவும் நல்லது. எனக்கு நினைக்கிறேன் கடைசியில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். நன்றி. இங்கே எனக்கு சில சிப்ஸ் சமைத்து தருவாரா? நீ என்ன சொன்னாலும் சரி பையா. நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. கவலை இல்லை ஜேன். முதலில் உங்களுக்கு உருளைக்கிழங்கை தோல் சீவி இப்போது அவற்றை அதிக ஊள பருமனாக வெட்ட வேண்டும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றவும். இது ருசியாக கருகிய மேற்புறத்தை உருவாக்கும். அடுப்பை முழுத்திறனில் இயக்கி உருளைக்கிழங்கை வறுக்க பொறிக்கு செல்லவும். இது எளிதாகத்தான் தோன்றுகிறது. நன்றி பாட்டி. நான் முயற்சி செய்கிறேன். உருளைக்கிழங்குகளை எடுத்து தோலுரிக்கிறேன். ஏதோ தவறாக செய்கிறேன் போல. ஏன் எனக்கு இவ்வளவு சிறிய துண்டு மட்டும்தான் மீந்துள்ளது? அதை சுவையில் பாதிக்காது என்று எனக்கு தோன்றுகிறது. சரி, இப்போது எண்ணெயை ஊற்றலாம். அடுப்பை இழுப்பி உருளைக்கிழங்குகளை வைக்கிறேன். இல்லை ஜேன், இதை செய்யாதே. அரே, ஓ ஓ சூடாக இருக்கிறது. நான் எண்ணெயுடன் இதனை இருந்தேன். கவனமாக பரப்ப வேண்டும். சீக்கிரம் உன்னை மறை. சமையல் உன்னால் சரியாக முடியவில்லை. வாங்க பார், இது நிச்சயம் நல்லாக வெளிவரும். ஜேன், உன் காரணமாக நான் கவனம் தடுக்கி எனது உணவை மன்னிக்க மறந்துவிட்டேன். என் உணவு மீண்டும் சிறப்பு ஆக போகுது. இதை நாம் டோர்டிலாகலால் செய்வோம். இதனால் இவை இன்னும் குறுமுறுவெனவும் சுவையானதாகவும் இருக்கும். நான் வெட்டிய விதைகளை சூடான எண்ணெயில் வைக்கிறேன். இது எப்படி சத்தமிடுகிறது பாருங்கள். உங்களுக்கு தேவையானது அதுவே. நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். உண்மையான நாசோஸ்களுக்கு ஒத்தது. வெறும் மசாலா தான் குறைகிறது, ஆனால் அதை சரி செய்வேன். முதலில் உணவை பரிமாறு. கருத்தளிக்கப்பட்ட துண்டுகளை நான் கருப்பு தகட்டில் வைக்கிறேன். மசாலாக்களை விட பதிலுக்கு சிஸ்ஸை எடுக்கிறேன். எவ்வளவு ருசியானது இது! இதை சுவைக்காமல் தடுக்குவது மிகவும் கடினம். சில காய்கறிகளை அலங்காரமாக சேர்த்துவிட்டு அதுவே போதும். ஓ ஆமாங்க, நான் கிட்டத்தட்ட மறந்துட்டேன். எனக்கு எலுமிச்சை சாறு வேணும். இது ருசியை பொலிவடைய செய்யும். இதுக்கு எவ்வளவு சரியானதா இருக்குது பாருங்க. நான் அது ஒரு தட்டில் வைக்கிறேன். நானும் அப்படிப்பட்ட உணவை மறுக்க மாட்டேன். ஆனாலும் எனது உருளைக்கிழங்குகள் சரியாக இல்லை. நான் மீண்டும் எல்லாவற்றையும் எரிய வேண்டுமா? காத்திருக்க எனக்கு ஏதோ நினைவுக்கு வந்தது. நீச்சல் சேர்க்க வேண்டும். அவைகள் எல்லா குறைகளையும் மறைக்கும். சரி, நான் உருளைக்கிழங்குகளை ஒரு கிண்ணத்தில் வைத்து மேலே தாராளமாக புசிக்கிறேன். இதுவே சரிதான். கலக்கினால் அதை செய்வது ரொம்பவே சந்தோஷம். அதை ஒரு தட்டில் வை வேண்டும். நீங்கள் திரும்பியை முடிந்து பண்ணி வருகிறீர்கள் நான் பார்க்கிறேன். இனிய சாப்பாடு. பாபி, முயற்சி செய். சரி, இதிலிருந்து தொடங்குகிறேன். ஓஃப், எவ்வளவு மசாலா! எனக்கு பிடிக்கல. இந்த உணவு மிகவும் அழகாக இருக்கிறது. சரி, ஆஹா, என்ன பார்க்கிறேன்? நாசோசா. நிச்சயமாக இதை எதிர்பார்க்கல. ஓ, இது சீசாஸ். எனக்கு பிடிக்காது. எனவே நடுவில் உள்ளது வெற்றி. ஓ, நன்றி என் குட்டி சா.
இவை உண்மையான கேக்குகள். சரி ஜேன், என்னால் ஒரு கேக் தயாரிக்க அவற்றை பயன்படுத்துங்கள். வாவ், நான் உடனே வேலையை தொடங்க விரும்புகிறேன். என்னிடம் சந்தேகமில்லை, ஏனெனில் நீ இன்னும் என் இனிப்பாய் உள்ளாய். அதனால் தாத்தா பாட்டி எந்த வெறுமையான இனிப்பையும் நன்றாக செய்வார்கள். வெள்ளை ஸ்பாஞ்ச் கேக் நல்லெண்ணெய் கிரீமுடன் நல்லதாக இருக்கும். நீங்கள் பார்க்க இருக்கும் பூச்ச சுவையான ஒன்று. முக்கியமான பணி முடிந்துவிட்டது. நீங்கள் நன்கு முலாமிலா பிரசஸ்தமாக சுற்ற வேண்டும். இப்போது நான் என் கேக்கை சாக்லேட் பார்களால் அலங்கரிக்கிறேன். பாபி அவற்றை பிடிக்கிறான். இன்னும் என்ன சேர்ப்பேன்? ஒரு யோசனை வந்தது. இந்த காற்றோட்டமான காந்திகள், இது சிறப்பாக தேறுகிறது. இதை போல வேறெதுவும் சிந்திக்க முடியாது. ஸ்கிட்டில்ஸ் வடிவில் பிரகாசமான வண்ணங்களை சேர்த்து விடுகிறேன். அதுவே கடைசி காந்தி. இதுவே ஒரு அற்புதமா அல்லவா? இது வீட்டில் செய்வதற்கு மோசமாக இல்லை, ஆனால் அது என்னுடைய பருப்புச்சத்துடன் ஒப்பிட முடியாது. இது பிரான்சின் சிறந்த பருப்புச்சட்டு கடைகளுக்கே பொருந்தும். என்னுடைய அசைவுகளின் நம்பிக்கையை கவனித்தீர்களா? சமையலறையில் செய்யும் எல்லா ஆண்டுகளும். இப்பொழுது கேக்கை பதிவாக 2ஆக வெட்ட வேண்டும். பயன் பின்னரே கொஞ்சம் கிரீமை சேர்க்க போகிறேன். இதுவரை எளிமையாகவே தெரிகிறது, ஆனால் இது இன்னும் முடியவில்லை. என்னை நம்புங்கள், நான் அதை மெருகேற்றுவேன். நான் கேக்கின் மற்ற பாதியை கொண்டு இதன் மேல் வைத்தேன். இப்போது நடுவில் வெட்டி அதை ஓரமாக வைக்கிறேன். இது உனக்கு ஏதாவது நினைவுறுத்துகிறதா? விரைவில் நான் நிறம் சேர்ப்பேன். அப்போதே எல்லாம் புரிய வரும். ஊதா, நீலம், ஆம், இது உண்மையான வானவில். எப்படி நீங்கள் பார்ப்பதனால் நான் அனைத்தையும் ஒரு காரணத்திற்காக செய்தேன். எனக்கு கொஞ்சம் கூடுதல் நேரம் கொடுங்கள். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். எம்மா, நீ மீண்டும் வழக்கம் போல் ஏதோ அற்புதமான கருத்துக்களை உருவாக்கி இருக்கிறாய். ஒப்புக்கொள்ளுங்கள், நீங்கள் எனக்கு கண்ணுக்கு பிடிக்கிறீர்கள். கிரீம் எவ்வளவு மென்மையாக இருக்கிறது பாருங்கள். இது உண்மையிலேயே அழகான தே. நான் மெய்மறந்து எல்லாம் மறந்திருக்கையில் என் கேக் பற்றி மறந்துவிட்டேன். விரைவாக முடிக்க வேண்டும். சற்று விசித்திரமாக தான் தெரிகிறது. இதை எப்படி சரி செய்வது? ஒரு யோசனை. முயற்சிக்கலாம், ஏனெனில் இதைவிட மோசமாக முடியாது. முடியவில்லை. இதை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த பொருள் ஏன் என்பதே தெரியவில்லை. அதுவே ரகசியம். நீ எல்லாத்தையும் பார்த்திடுவ. உனக்கு இது பிடிக்குதா? அரிசி ரொம்ப எதிர்பாராதது. நான் நம்புறேன் பாபி, அதை விரும்புவான். ஆமாம், இனிப்பு வகையினை பருக எப்போது வேண்டுமானாலும் தயாராக இருங்கள். மகிழ்ச்சியாக. எவ்வளவு இனிப்பு பொருட்கள்! வாவ், உண்மையான வானவில். இதன் சுவை மிகச் சிறந்தது. சிறந்தது எம்மா, நன்றாக செய்துள்ளீர்கள். இந்த கேக்கவும் நிறைய சாக்லேட்டுகள் உண்டு, அதுவும் சுவையாக உள்ளது. பாட்டி, இது அற்புதமானது. கடைசி கேக் மட்டுமே மீதம் உள்ளது. இது பெரிய பனிக்கட்டி மாதிரி தெரிகிறது. மிகவும் கிரீம், ஆனாலும் வெற்றி அம்மாவுக்கு. அது இருக்கிறது. இது கடைசி சுற்றுக்கான நேரம். எனக்கு மார்ஷ்மெல்லோக்களுடன் கோகோ வேண்டும். ஒரு பானம் செய்வது எளிதென்று நினைக்கிறேன். இது என்னுடைய சிறந்த நேரம். நிர்ணய கூற்றுக்கு திடமாக போய்விடாதே ஜேன். பாட்டி ரொம்ப நன்றாக செய்வார். எனக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பால் மற்றும் செறிந்த கோகோ பொடி தேவைப்படும். சுவை மிக சாக்லேட்டாக இருக்கும்படி அதிகமாக சேர்த்து விடுவேன். இப்போது அதை நன்றாக ஓர் குச்சியால் கலப்பேன். இது முழுக்கள் இல்லாமலாக்கும். உண்மையாக இன்னும் போதுமான சாக்லேட் இல்லையே. ஒரு முழு பிளேட்டை கூட்டுவோம். அதை துண்டுகளாக உடைப்பேன். பாட்டி, இது அருமையாக தெரிகிறது. நான் உங்களுக்கு சொன்னேன், சாக்லேட் தயாரிப்பில் எனக்கு சமன் யாரும் இல்லை. அதை எனக்கு மிகவும் பிடித்த குவளைவில் ஊற்றுவேன். அது முடிந்து விட்டது. நீங்கள் பரதம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பாட்டி. நீங்கள் என் காகாவை புத்திசாலித்தனமாக சுவைத்து பார்க்கவில்லை. மாறாமல் இதில் உள்ள அமைப்பை பாருங்கள். நன்றாக உள்ளது. பாலில்லாத கல்லாக ஈரம் மட்டும். மெலிதான நுரையை கிடைக்கப் பெறுவதற்கு நான் அதை மிக்சரில் உபயோகித்து மெல்லிக்க வேண்டும். இப்போது அதை மேலே வைக்கிறேன். ஓ ஆம், மாலும் மீசு மற்றும் சிறிது சாக்லேட் சாஸ் மேலே போட வேண்டும் என்று மறந்துவிட்டேன். என்னை நம்புங்கள், நானும் இதை சமைக்க முடியும். ஏதோ ஒன்றை தவற விட்டு விட்டேன் என்று தோன்றுகிறது. சரி, விப்பிங் கிரீம் நாங்கள் மேலும் சேர்க்க வேண்டும். பாபி கண்டிப்பாக இதை விரும்புவான். ஓரியோக்களையும் எடுத்துக்கொண்டால் எப்படி இருக்கும்? உங்கள் வாயில் மொறுமொறுவென இருக்கும் என நான் நினைக்கிறேன். சிறிய கண்டியாசும் தீங்கு செய்யாது. வஃபில் குழாய்கள், சாக்லேட் சீரப்பகம் மற்றும் அழகுக்காக ஸ்பிரிங்கல்கள். நல்லது, இது கண்டிப்பாக முடிந்து விட்டது. உன்னை தானே பார்த்துக்கொள் பாபி. ஆரமாக இருக்கு, சரியா இருக்கு. ஓலாலா, அற்புதம். நீங்கள் தொடர்ந்து என்னை மகிழ்விக்கிறீர்கள். ஓ, இங்கே மேலே எத்தனை இனிப்புகள் இருக்கின்றன. நீங்களும் குடித்து சாப்பிடவும் முடியும். சரியான சமநிலை. ஆனால் நான் ஆடாமல் போவதில்லை. பாட்டி, இது உங்கள் கோப்பை.
இந்த பானம் சுமார்தான். இதை எதுவிலாவது கழுவ விரும்புகிறேன். இது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஓ, இது ஜிஜி வாமையாக இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் நான் முதல் பானத்தை கூட பிடித்தேன். நான் சிறந்தவன். எங்கள் வீரர்களை முதல் சுற்றில் என்ன காத்திருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். வாவ், இவை அனைவரின் பிரியமான கோழிக்கால்கள். இப்பொழுது நீங்கள் பங்கேற்பாளர்கள் அவற்றை எப்படி சமாளிக்கிறார்கள் என்று பார்ப்போம். போகலாம். ஓ பாட்டி, மன்னிக்கவும், ஆனால் இப்போது தூங்குவதற்கான நேரம் அல்ல. சவால் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. ஓ நானி ஜென், சிக்கனை எடுக்கலாம். நம்முடைய ட்ரம் ஸ்டிக்ஸ்களை பானில் போடுவோம். உப்பு மற்றும் மிளகாய் மறக்காதீர்கள். நீங்க சன்சையாவுக்கு சோயா சாஸில் போடுறோம். அதுவே நமக்கு பிரெடிங் தேவைப்படும். மற்றும் சில மசாலா பொருட்கள். தாசா முட்டைகள். அருமை. முட்டையை விசிறியால் அடிக்கிறோம். கோழியை பேக்கன் துண்டுகளில் சுற்றுகிறோம். அதை முட்டையில் வைக்கிறோம். இறுதியாக ஃப்ரெடிங்கில் வைக்கிறோம். அற்புதம். மற்றும் நிச்சயமாக இந்த கால்களை ஓவனில் சமைப்போம். போய்லா ப்ளே, இது நமக்கு தேவையானதல்ல. இப்போது சுவாரஸ்யமான ஏதாவது தேடுவோம். இல்ல, இது ஒரு விசித்திரமானது. வாவ், ஆம், இந்த சமையல் முறை சரியாக இருக்கும். ஆகவே தொடங்குவதற்கு ஆமாம், சீட்டோஸ் எடுத்துக்கொள்வோம். பாங்க, பூம், பேம். ஓ ஆமாம், அதுதான் சூப்பர். சரியானது. இப்போது துகள்களை ஒரு தட்டில் ஊற்றுங்கள். சில மசாலாக்களை சேர்க்கிறேன். மேலும் என்ன இது? ஆஹா, மிளகு. சரி சரி, இப்போது முட்டை மற்றும் மாவை கலக்குவோம். சரி, இப்போது கோழியை நமது பிரெடிங்கில் மூழ்க வைக்க நேரம். அப்படியே அப்படியே. அருமை. இப்போது அதை கொதிக்கும் நீரில் வைக்கிறோம். வாவ், பாட்டியின் கோழிக்கால் துண்டுகள் தயாராக உள்ளன போல் இருக்கிறது. சமையல்காரர் பற்றி என்ன பார்க்கலாம். ஓ வாவ், இந்த பொரித்த கோழிக்கால் துண்டுகள் மிகவும் சுவையாக இருக்கின்றன. மற்றும் பரிமாறுதல். பிராவோ சமையல்காரர். ஜேன் தயாரித்த உணவு மட்டுமே மீதமுள்ளது. வாவ், அது KFC-யில் இருந்து கிடைக்கும் பஷேட். ஆம், ஜேன் தயாரித்த ட்ரம்ஸ்டிக்கள் KFC-யின் பிரபலமானவற்றுக்கு மிகவும் ஒத்திருக்கின்றன. சரி, எல்லா உணவுகளும் தயாராகிவிட்டன. உங்களுக்கு எந்த உணவு மிகவும் பிடிக்கிறது? ஜேன், பாட்டியின் அல்லது சமையல்காரரின்? சரி, முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது. நான் இதிலிருந்து தொடங்குகிறேன். சரி, இது என்ன? ஐயோ, எனக்கு இது பிடிக்கல. அப்படியெனில் அடுத்தவர் யார்? ஓ, இவன் நல்லா இருக்குது. ருசியும் நல்லா இருக்கு. என்ன? ஓ, ஏன் இது இவ்வளவு காரமாக இருக்கிறது? ஓ, இதனால நான் தீய ஆரம்பிக்க ஆல்மோஸ்ட் பண்ணிட்டேன். இத முயற்சிப்போம். வாவ், இது சுவையாக இருக்கிறது. ஆம், இதுதான் நம்முடைய வெற்றியாளர். வாழ்த்துக்கள் பாட்டி. இந்த முறை மேரி என்ன ஆர்டர் செய்வாள் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். வாஃபிள்ஸ். நமது பங்கேற்பாளர்கள் தயாராக இருக்கிறார்களா என்று நம்புகிறேன். இது மிகவும் எளிதாக இருக்க வேண்டும். முதலில் முட்டையை எடுக்கிறோம். சர்க்கரை, மா மற்றும் பாலை சேர்க்கிறோம். அதை அடித்து இப்பொழுது மிகவும் சுவாரஸ்யமான பகுதி. நமது மாவை சில சிறிய கிண்ணங்களில் ஊற்றுகிறோம். அடுத்ததாக நிறம் சேர்க்கிறோம். இந்த ஒளிரும் நிறங்களை பாருங்கள், அழகாக இருக்கிறது. இப்போது நாங்கள் நிறமுள்ள மாவை வாஃபிள் தயாரிப்பான் ஊற்றுகிறோம். ஓ ஆம், மேரி மகிழ்ச்சி அடைவாள் என்று எனக்கு உறுதி. The waffles are smell good for them when we're but out in sauce. எனக்கு ஒரு யோசனை வந்தது. இப்போது நாங்கள் எல்லாவற்றையும் விரைவாக தயாரிப்போம். சரி, அருமை, அதுதான் நமக்கு தேவை. ஆம், மேரி கண்டிப்பாக என் கையொப்ப வாஃபிள்களை பாராட்டுவாள். இப்போது கொஞ்சம் சாக்லேட் பொடி. சரியானது. மற்றும் கொஞ்சம் நூடலா.
இது ஏற்கனவே மிகவும் சுவையாக தெரிகிறது, மேலும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, பால் பற்றி நான் கிட்டத்தட்ட மறந்து விட்டேன். இப்போது இதை எல்லாம் கலந்து விடுவோம். நான் மிக்சரை விட நன்றாக அடிக்கிறேன் என்று எனக்கு தோணுகிறது. ஆம், நான் பிறவியிலேயே ஒரு சமையல்காரன். மன்னிக்கவும் பாட்டி. மன்னிக்கவும். சரி, இந்த அதிசய கலவையை வாஃபிள் தயாரிப்பான் உள்ள ஊற்ற நேரம் வந்துவிட்டது. அப்படித்தான். என் வாஃபிள்கள் தயாராக உள்ளன போல. அவை அற்புதமாக இருக்கின்றன. என்னை யங்கும் இந்த வாஃபிள்களை ஸ்ரீம் மற்றும் பழங்களால் அலங்கரிக்க வேண்டும். சுவைக்காக சிறிது சிரப். ஓ ஆம், இது என்னுடைய சுவையான வாப்பிள். பாட்டி செய்த வீட்டுல தயாரிக்கப்பட்ட வாப்பிள் விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? கொஞ்சம் மேபிள் சிரப். எனது தயாராகிவிட்டது. ஓ, நான் எரிந்து விட்டேன் என்று நினைக்கிறேன். ஓ, நன்றி பாட்டி. ஆகவே இதையெல்லாம் கிரீமால் அலங்கரிக்க வேண்டும். சிறிது சிரப் மற்றும் மார்மலேட் கரடிகள் மற்றும் சில குக்கீகள் தயார். எங்கள் வீரர்கள் பணியை செய்து விட்டார்கள் போல் இருக்கிறது. ஆனால் யாருடைய உணவு சிறந்ததாக இருக்கும்? மேரி, இது உன் பொறுப்பு. போகலாம். ஓ, நான் முயற்சிக்க காத்திருக்க முடியவில்லை. இங்கே நமக்கு The Bartian Waffles எப்போ போல சுவையா இருக்கிறது. அப்படியா? இது என்ன? எப்படி தின்னுவது? வாவ், என்ன அழகு. வாங்க. வாவ், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மன்னிக்கவும் பாட்டி, ஆனால் இந்த முறை சமையல்காரர் சிறப்பாக இருந்தார். இந்த முறை எனக்கு ஒரு ஸ்மூத்தி வேண்டும். ஏன்? என்னை யாராவது கேட்டார்களா? நமக்கு இங்கே ஒரு சவால் இருக்கிறது. சரி. மேரி, அவளை கோபப்படுவது எளிது, ஆனால் அவளை மகிழ்விப்பது கடினம். நம் வீரர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று நம்புகிறேன். யார் சிறப்பாக செய்வார்கள்? நாம் கண்டுபிடிப்போம். அவகாடோவுடன் தொடங்குவோம். ஓ, ஒரு அவகாடோ. ஓட்மீல் தான் உங்களுக்கு தேவை. பாட்டி மற்றும் சமையல்காரர் மிகவும் வேறுபட்ட சமையல் முறைகளை கொண்டுள்ளனர். பல்வேறு வழிகளில் ஸ்மூத்தி செய்யலாம். ஆனால் வாழைப்பழம் இரு போட்டியாளர்களுக்கும் பிடித்ததாக தெரிகிறது. முக்கியமானது மேரிக்கு அவர்களின் ஸ்மூத்திகள் பிடிக்க வேண்டும். என்ன அருமையான மற்றும் சுவையான பால். இந்த ஸ்மூத்தியை பார்த்து மேரி மகிழ்ச்சி அடைவாள். ஓ, நான் கருவைகளை மறந்துவிட்டேன். பாதாம் மேரியின் பிடித்த கருவை. சரி, நல்லது. இப்போது நாம் வழியில் இருக்கிறோம். எனக்கு இது அதிகம். ஸ்மூத்திஸ் என் சுவையான மற்றும் ஆரோக்கியமான பானமேரியின் மனதை வெல்லும் என்று எனக்கு உறுதி. ஓ, ருசியாக இருக்கிறது. சரி, உண்மையான ஸ்மூத்தி என்ன என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க நேரம் வந்துவிட்டது. ஆகவே இதை எடுப்போம். இதையும் தெளிவாக வாழைப்பழம். ஓப்ஸ், மன்னிக்கவும், நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. அது தவறுதலாக நடந்தது. சரி, அடுத்தது என்ன? பிளெண்டர். நீ என்ன குற்றம் சொல்கிறாயா? எனக்கு எதுவும் புரியவில்லை. உண்மையிலேயே அதை உடைச்சது நானா? சரி, நாம் ஏதாவது உடனடியாக யோசிக்க வேண்டும். ஆமா, கண்டிப்பா. இது ஒரு சிறந்த யோசனை. கைகளே இருக்கும்போது மிக்ஸி எதற்கு? பால் சேர்க்கிறேன். அப்படியே அதை நன்கு அடிக்கிறோம். சில வாழைப்பழம், ஒரு முள் எனக்கு இங்கே உதவும். அருமை. ஆம் மேரி, இந்த ஸ்மூத்தியை நீ பாராட்டுவாய் என்று நம்புகிறேன். இது கையால் செய்யப்பட்ட ஸ்மூத்தி போல. சில கனி சேர்த்தால் கேடு இல்லை. பச்சையாக இருக்கிறது. மீண்டும் அடிக்கிறேன். வாவ், பாட்டியின் ஸ்மூத்தி தயார். பாட்டி குடிக்கும் பானம் எளிமையாக தோன்றினாலும் அது நிச்சயமாக அற்புதமாக இருக்கும். இதோ செஃபின் பானம். வாவ், என்ன ஒரு பரிமாறல். அருமையான வேலை செஃப். மூன்றாவது போட்டியாளர் ஜேன் தயாரித்த ஸ்மூத்தி. வாவ், ஜேன் இப்படி அழகான ஸ்மூத்தி தயாரிப்பார் என்று யார் நினைத்தார்கள்? நல்ல வேலை ஜேன். எங்கள் பானங்கள் தயாராகிவிட்டன. யாருடைய ஸ்மூத்தி வெல்லும்? இப்போது நாம் எல்லாம் தெரிந்து கொள்வோம். போகலாம். பார்ப்போம். ஓ, இது சாதாரணமாக தெரிகிறது. அஃப்க், இது என்ன நிரப்பு? அது கீரைதானா? இது மோசமாக இருக்கிறது. சரி, இதை முயற்சிக்கிறேன். இல்லை, இது நான் விரும்பியது அல்ல.
சரி, கடைசி ஸ்மூத்தி ஒன்று மட்டுமே உள்ளது. வாவ், எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது. இது இன்னும் சுவையாக இருக்கிறது. ஆம், அதுதான் வெற்றியாளர். அருமையான வேலை, ஜேன். நான் உனக்கு